டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மார்னிங் ஒரு குழந்தை பார்த்தேன். அவர் கை வெடிச்சு கையெல்லாம் வீக்கத்தோட வந்திருந்தாரு. அப்புறம் எஸ்எஸ்டி க்ரீம்ஸ்லாம் போட்டுட்டு, ட்ரெஸ்ஸிங்ஸ்லாம் பட்டி அதுக்கப்புறம் அனுப்பிச்சோம். எப்படி ஆச்சுன்னு அவர்கிட்ட விசாரிக்கும்போது, அந்த குழந்தை என்ன சொன்னாரு, வெடிக்காத வெடியெல்லாம் ஓப்பன் பண்ணி, அதில இருந்த மருந்தெல்லாம் தனியா எடுத்து வச்சு, அத ஒரு மேட்ச் ஸ்டிக்லேருந்து ஒரு குச்சி மட்டும் எடுத்து வச்சு, அத கொளுத்துனேன். அதனால வேகமா ஃபயர் ஆயிடுச்சு. கையெல்லாம் இந்த மாரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாரு. இது நாங்க சின்ன வயசுல இருக்கும்போது சின்ன குழந்தையா இருக்கும்போது வி யூஸ் டு டூ தட். இப்போ அதெல்லாம் வந்து பார்க்கறது இல்ல. பட் இன்னும் இதெல்லாம் வந்து நடக்குது அப்படின்னும்போது, நம்ம இன்னும் கொஞ்சம் காஷியஸா இருக்கிறது ரொம்ப அவசியம். வெடிக்காத மருந்து அப்படின்னதுனால, நீங்க நெருப்பு தீக்குச்சி வச்ச உடனே சடனா பர்ஸ்ட் அவுட் ஆகுறதுனால, 2nd டிகிரி, 3rd டிகிரி பர்ன்ஸ் வரைக்கும் இது போறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ பி கேர்ஃபுல். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மார்னிங் ஒரு குழந்தை பார்த்தேன். அவர் கை வெடிச்சு கையெல்லாம் வீக்கத்தோட வந்திருந்தாரு. அப்புறம் எஸ்எஸ்டி க்ரீம்ஸ்லாம் போட்டுட்டு, ட்ரெஸ்ஸிங்ஸ்லாம் பட்டி அதுக்கப்புறம் அனுப்பிச்சோம். எப்படி ஆச்சுன்னு அவர்கிட்ட விசாரிக்கும்போது, அந்த குழந்தை என்ன சொன்னாரு, வெடிக்காத வெடியெல்லாம் ஓப்பன் பண்ணி, அதில இருந்த மருந்தெல்லாம் தனியா எடுத்து வச்சு, அத ஒரு மேட்ச் ஸ்டிக்லேருந்து ஒரு குச்சி மட்டும் எடுத்து வச்சு, அத கொளுத்துனேன். அதனால வேகமா ஃபயர் ஆயிடுச்சு. கையெல்லாம் இந்த மாரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாரு. இது நாங்க சின்ன வயசுல இருக்கும்போது சின்ன குழந்தையா இருக்கும்போது வி யூஸ் டு டூ தட். இப்போ அதெல்லாம் வந்து பார்க்கறது இல்ல. பட் இன்னும் இதெல்லாம் வந்து நடக்குது அப்படின்னும்போது, நம்ம இன்னும் கொஞ்சம் காஷியஸா இருக்கிறது ரொம்ப அவசியம். வெடிக்காத மருந்து அப்படின்னதுனால, நீங்க நெருப்பு தீக்குச்சி வச்ச உடனே சடனா பர்ஸ்ட் அவுட் ஆகுறதுனால, 2nd டிகிரி, 3rd டிகிரி பர்ன்ஸ் வரைக்கும் இது போறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ பி கேர்ஃபுல்.